அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சியில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை 5:50 கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் வரும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் இதுவரை கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். 29ஆம் தேதி மாலை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து 3ஆம் பாயத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாயத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலம் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் இவர்கள் சஞ்சாரம் செய்வார். அப்போது 12 ராசிகளும் வெவ்வேறு விதமான பலன்கள் நடந்து கொண்டிருக்கும். வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தரக்கூடும். சில நேரங்களில் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அவர்கள் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கட்டத்தில் உள்ள கிரகங்கள் அமைப்பை பொறுத்தும், நம்முடைய கர்மாவை பொறுத்தும், நாம் செய்த நல்ல செயல்கள் தீய செயல்களை பொறுத்தும், தீமைகளை பொறுத்தும், அவரவருடைய எண்ணங்களை பொறுத்தும் இந்த சனி பெயர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7.5 சனி வரும். அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி வரும், அஷ்டம சனி வரும், கண்ட சனி வரும். இவை எல்லாம் வெவ்வேறு விதமான பலன்களை தரும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனி முடிந்து 2.5 ஆண்டுகள் ஆகிறது. எல்லோரும் கேட்கிறார்கள், 7.5 சனி 10-15 வருஷத்துக்கு 7.5 சனி நடக்குமான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. 7.5 சனி என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். அதில் அந்த 7.5 சனி 7.5 ஆண்டுகளை கொண்டது. அந்த 7.5 வருஷத்தோடு 7.5 சனி முடிஞ்சிடும். அதன் பிறகு இயல்பு நிலை போய்கொண்டிருக்கும். 7.5 சனியில் நடந்த விஷயங்களுக்கும் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் சம்மந்தமே இருக்காது. இப்போது தனுசு ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இதுவரை ஒரே இடத்தில் இருந்து தொழில் செய்து கொண்டிருப்பீர்கள். இனிமேல் அடுத்த 2.5 ஆண்டுகளில் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. மிக அதிகமான பயணங்களையும் பிரயாணங்களையும் மேற்கொள்ள வேண்டி வரும். இந்த 2.5 ஆண்டுகள் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணத்தில் நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பாஸ்போர்ட் விசாக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கால்நடைகளுக்கு பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. ஆடுகள், மாடுகள், கோழிகள், மீன் பண்ணைகள், இறால் பண்ணைகள் வளர்ப்பவர்கள் தங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். எதிரிகளால் அல்லது இயற்கை சீற்றங்களால் அவைகளுக்கு பாதிப்புகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வரும் 2.5 ஆண்டுகளில் வைத்திய செலவுகள் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மற்றும் மனைவிக்கு வைத்திய செலவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரம்ப நிலையில் வைத்தியம் செய்து கொள்வது நன்மை தரும். அம்மாவுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். அம்மாவிடம் விலகி இருப்பது நன்மை தரும். இல்லாவிட்டால் அம்மாவால் உங்களுடைய பெயர் கெட்டு வாய்ப்புகள் உண்டு. அம்மாவின் சொத்துக்கள் பிரச்சனைகள் வரும். அம்மாவின் சொத்துக்கள் கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. சண்டை வரும் வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து பேச்சுவார்த்தையில் கொண்டு செல்வது நன்மை தரும். இல்லாவிட்டால் குற்றவியல் வழக்குகளாக மாறும் வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நன்றாக இருக்கும். சில நேரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் வரும். கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து தொழில் சென்றால் தொழில் நன்றாக இருக்கும். பணவரவும் நன்றாக இருக்கும். மிக அதிகமாக தொழில் கெடு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் தொழில் வியாபாரம் பாதிப்பு, பணவரவு பாதிப்புகள் உண்டு. இடமாற்றத்திற்கு வாய்ப்புகளை காட்டுகிறது. பாகப்பிரிவினை, பதவி இடமாற்றம் அல்லது தொழில் இடமாற்றத்தினால் இடம் மாற வேண்டி வரும். வேறு மாநிலம், வேறு நாடு இடம்பெயர வேண்டி வரும். இயற்கையாகவே தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் எந்நேரம் கையில் பணம் இருக்கும். பணப்பஞ்சமே இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் வைத்திய செலவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் இயல்பு நிலையில் போய்கொண்டிருக்கும். சில நேரங்களில் ஜாதக சூழ்நிலைகள் தசாபுத்தி மாற்றத்தினால் தொழில் ஏற்றத்தாழ்வு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் காதல் திருமணம் செய்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிறைய நேரங்களில் இவருடைய திருமணத்திற்கு பிறகு நிறைய குழப்பங்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நன்மையை தரும். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசக்கூடியவர்கள்.
தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரும் 2.5 ஆண்டுகளில் தொழில் சம்பந்தமாக நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும். தொழிலாளர்களுடன் அனுசரித்து போக வேண்டி வரும். விபத்துக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2 சக்கரம் 4 சக்கரம் கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் செல்பவர்கள் பாதுகாப்பாக செல்வது நன்மை தரும். வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மை தரும். தேடி வந்து கடன் கொடுப்பார்கள். கடன் சுமை அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை எதிரிகளிடமிருந்து விலகிச் செல்வது நன்மை தரும். பிரச்சனைகளை தீர்ப்பது நன்மை தரும். இல்லாவிட்டால் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் என்று அலைய வேண்டி வரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாக படிப்பு நன்றாக வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களும் படிப்பு நன்றாக வரும். தனுசு ராசி உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு மிக உயர்ந்த படிப்புகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த சனி பயிற்சியினால் கொஞ்சம் படிப்பில் சில தடைகளை தாண்டி தான் படிக்க வேண்டி வரும். நிறைய தடைகளை தாண்டித்தான் உயர்கல்விக்கு செல்ல வேண்டி வரும். இந்த காலத்தில் உங்களுடைய குழந்தைகள் படிப்பிற்கு நீங்கள் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். இதுவரை தடைப்பட்ட திருமணங்கள் நல்லபடியாக சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்த வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். சீனியர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். இல்லாவிட்டால் வேலையில் பிரச்சனை வரும் வாய்ப்பு உண்டு. கால் வலி வரும் வாய்ப்புகள் உண்டு. காலில் பிரச்சனை வரும். சர்ஜரிக்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரும். உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டு. உறவினர்கள், பங்காளிகள், மாமன், மைத்துனர் இவர்களிடம் எந்த ஒரு பிரச்சனை பெரிதாக்காமல் அனுசரித்து சுமூகமாக தீர்த்து கொள்ள நன்மை தரும். மே மாதம் வரை பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். பின்பு ஒரு சில மாதங்கள் பணவரவு மத்தியமாக இருக்கும். அதன் பிறகு பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனால் செலவுகளுக்கு பஞ்சமில்லை. நிறைய நேரங்களில் சுப செலவு மற்றும் வைத்திய செலவுகள் மட்டுமே வரும். இந்த சனி பயிற்சியில் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும். பெரும்பாலும் சுகப்பிரசவத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சுமூகமான உறவுமுறை நன்றாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் 2 சக்கரம் 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் தேடி வரும். சொத்துக்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் விற்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி பிரிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. 2 பேர் ஜாதகத்திலும் பொருத்தம் சிறப்பாக இருந்து ஜாதகத்தில் கிரகங்களும் மாற்றம் வருமானால் பாதகமாக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரும். சண்டை சச்சரவு வரும். பிரிவினைகளில் வாய்ப்புகள் உண்டு. சென்னையிலிருந்து ஒரு ஜாதகம். 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. வீட்டை ஏற்று கல்யாணம் பண்ணிட்டாங்க. குழந்தை பிறந்து குழந்தைக்கு 6 வயசு ஆயிடுச்சு. பெண் குழந்தை. அந்த பொண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு ஊழியர். பெரிய அளவிலான சம்பளம் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணோட கணவர் சென்னையிலே ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. 2 பேருக்கும் பயங்கரமான கிராஸ். பெரிய அளவிலான கருத்து வேறுபாடு. இந்த பொண்ணோட கணவர் அந்த பொண்ணோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த பொண்ணு டைவர்ஸ் கேஸ் போட்டாங்க. ஜாதகம் வந்தது. ஜாதகம் 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் அந்த பொண்ணுக்கிட்ட பேச சொன்னேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மா டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு வர சொல்லி அந்த பொண்ணை கட்டாயப்படுத்துகிறாங்க. இது என்ன சொல்லி அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. இதுக்கு 2 பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கும் சில தீர்வுகள்லாம் இருக்குது. அப்புறமா 2 பேர் பேசி 2 பேரும் கேஸை வாபஸ் வாங்கிட்டு இப்போ சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜாதகத்தில் பிரிவினை இருந்தால் மட்டுமே பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பிரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரங்களோ இல்லை மாமனோ அல்ல நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி, யாருக்கு எடுத்தாலும் சேர்ந்து வாழணும் அமைப்பு இருந்தால் சேர்ந்து வாழ்ந்தே தீருவாங்க. நல்லா இருப்பாங்க. பயப்பட தேவையில்லை. கிடைக்கிறவங்களுடைய முகத்திரை கொஞ்சம் நாளில் கிளியும் வெளியே வரும். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்க. லிங்க் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவில் சனி பயிற்சியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பலன் சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு மேலே குரு பயிற்சி வரும், ராகு கேது பயிற்சி வரும், ஜாதக தசாபுத்தி இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்வில் நிறைய நிகழ்வுகள் வரும். அதற்கு மேல் லக்ன பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத அது தீர்மானிக்கும்.
யூடியூப் சேனலில் நம்மளதில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். லக்ன பலன்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக கிடைக்கும். அதை வைத்து அந்த மாதம் என்னென்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்த பதிவில் உங்களுக்கு இன்னும் கூடுதல் தெளிவை பலனை அளிக்கும். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.